மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற நீங்கள் யாருமே வரமாட்டேங்கிங்க. வாக்கிங் போகலாம் சரி, நாளைக்கு தானே ஓட்டு எண்ணிக்கை, தமிழ்நாட்டு ஓட்டு எண்ணிக்கை. இன்றைக்கி வாக்கிங் போகலான்னு வந்தால் நம்ம அண்ணன் ஒருத்தர் வீட்டுக்கு, நம்ம உங்களுக்கு தெரியுமே, எல்லாருக்குமே தெரியும், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், நம்ம திருநெல்வேலிக்காரக்கா வீடு. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், வாக்கிங் போகலாம். பார்த்தா ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்களா, அழகழகாக இருக்குது பாருங்கள். பூரா ஆட்டுக்குட்டி, பார்க்க கரடி குட்டி மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த முடி இருக்கு பாருங்கள், முடியை அப்படியே வெட்டி விட்டாங்கன்னா குச்சா மாறிடுவோம் பயவுள்ள. வாங்க பூரா பார்க்க. பின்னாடி இருந்தால் அண்ணன் சொல்லி கொடுக்காரு பாருங்க, செம்பரியாடுன்னு சொல்லு, நம்ம மக்களுக்கு செம்பரியாடுன்னு தெரியணுங்காரு. அப்படி பாசக்காரு. ஆமாம், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர் வீட்டில் இல்லை. அதை நீங்கள் போய் கேட்காங்க, அண்ணனும் செம்பரியாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்டுக்குட்டி என்ன நல்லா இருக்குல்ல. வாங்க கனடா வாங்க. ஆடு மாடு எல்லாமே கட்டுறேன். இங்கே ஒரு ஆள் புல் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் முகத்தை காட்டினா திட்டுவார். அவரே வந்துட்டார் பாருங்க உள்ள. நான் வேண்டானாலும் கேட்க மாட்டேக்காரு. இந்த இடத்துக்குலாம் புல் வெட்டணுமா, மெஷின் இல்லை, வண்டியை விட்டு வெட்டணும். ஏன்னா இவ்வளோ காடுக்கு புல் வெட்டணுங்க நாக்கு தள்ளிடாது. நான் என் வீட்டில் ஒரு 10,000 சதுரடி 5,000 சதுரடி வெட்டதுக்குள்ளேயே மூசுன்னு இலச்சி மயக்கம் வந்துடும் எனக்கு. இங்கே பார்த்தீங்களாங்க, இங்கே சாயங்காலம் சொல்லக்கூடாது, நைட்டு 8 மணி ஆகிட்டு, பங்குனி வெயில் பல்ல காட்டுது. 8 மணிக்கு ரோடு என்ன அழகாக இருக்குது. ரோட்டில் அப்படியே ஒரு தக்காளி சாதத்தை ஊற்றி ஒரு சாம்பார் விட்டு விரவி திங்கலாம், அப்படி இருக்குது. சூப்பராக பலன்னு இருக்குது. அண்ணன் வேறு நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வேறு சிரிப்பு அடக்க முடியலங்க. ஏன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் வேதாதமாக யார் காட்டும், அவரே சொல்லுதாருல்ல, இந்த கனடாவை இந்த அளவுக்கு ரசித்து காட்டின ஒரே ஆள் நீதாயா அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்கள். சூப்பராக புல் வெட்டுதார் பாருங்கள். அவரை இப்போ பாருங்கள், நீங்கள் அசந்து போயிருவீங்க. இப்படி ஒரு மனுஷன் டிராக்டரில் ஏறி உட்காந்து இந்த சைடில் புல்லை வெட்டி இந்த இடத்த அழகுபடுத்துகிறாரு பாருங்கள். அதுக்கு தாங்க இந்த ஊருக்கு மரியாதை. அந்த இடத்த ரசித்து ஒவ்வொரு வேலையும் ரசித்து பார்ப்பாங்க. வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டாம்பிங்களா, அதே மாதிரி நான் தமிழ்காரன் நானும் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன அழகாக காட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க கனடாக்கு வாங்க. இந்த இருக்கு பாருங்களா, இது பேர் தான் ஃபயர் ஹைட்ரண்ட்டுங்க. வீடு தீ பிடிச்சின்னா நம்ம ஃபயர் இன்ஜின் வந்து இந்த 4 பக்கம் இருக்குது பாருங்கள், டக்குன்னு அதில் ஹோஸை மாட்டி உடனே அணைச்சிருவாங்க தீயை. இந்த இருக்கு பாருங்கள், ஒரு இங்கே பாருங்கள், எறும்பு, எத்தாதடி எறும்பு, அது ஒரு சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் அந்த ஊரில் ஒவ்வொன்றும் ரசனை. ஆப்பிள் மலம் கண்டது கழிந்து பூத்து காய்ச்சி குமிஞ்சிரும். சரி வாக்கிங் போகிறேன், நான் போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவேன். போஸ்ட் பாக்ஸை கடைசியாக காட்டியிருந்தேன், நான் கோவப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த வீட்டில் எப்படி போஸ்ட் பாக்ஸ் அழகாக இருக்கா. போஸ்ட்மேன் இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுருவார். வீட்டுக்காரங்க ஒரு கீ வச்சுருப்பாங்க, திறந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்குங்க ஊர். கனடா வாங்க, என்ன பாப்பமா.